ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி காமாரியால 350 வேகன்சி இருக்கு. ஐடிஐ முடிச்சவங்க உடனே அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் May 1 தான். ஃபுல் வீடியோ பாருங்க. ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி காமாரியால 350 வேகன்சி இருக்கு. ஐடிஐ முடிச்சவங்க உடனே அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் May 1 தான். ஃபுல் வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு அருமையான மத்திய அரசு வேலைவாய்ப்பை பத்தி தான் முழுசா தெரிஞ்சுக்க போறோம். இங்க பாருங்க, இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி கமாரியால வந்திருக்கிற வேலைவாய்ப்பு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இந்த விளக்கத்தை கடைசி வரைக்கும் பாருங்க. நாங்க உங்களுக்காக இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆமாங்க, நீங்க ஒரு ஐடிஐ முடிச்சவரா இருந்தா இந்த அருமையான மத்திய அரசு வேலைவாய்ப்பு உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, இதோட முழு விவரங்களையும் ஒன்னொன்னா பாத்துடலாம். முதல்ல இந்த வேலை பத்தின அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான விவரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, இது ஒரு மத்திய அரசு வேலை. நிறுவனம் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி கமாரியா. பதவி பெயர் DBW, அதாவது டேஞ்சர் பில்டிங் ஒர்க்கர். காலி இடங்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 309 போஸ்ட் இருக்கு. இது ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான வேலை தான், ஆனா இது ஒரு பெரிய ஆட்சேர்ப்பு. வேலை செய்ய வேண்டிய இடம் மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஜபல்பூர். சரி, அடுத்ததா இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதுக்கு என்ன தகுதிகள் வேணும், வயது வரம்பு என்னன்னு பார்க்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஐடிஐ அல்லது NAC சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். குறிப்பா AOCP, அதாவது அட்டெண்டன்ட் ஆபரேட்டர் கெமிக்கல் பிளான்ட் ட்ரேட் முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை. ஒருவேளை நீங்க அது படிக்கலனா கூட கவலைப்படாதீங்க. இங்க லிஸ்ட்ல இருக்கிற மற்ற ட்ரேடுகள், அதாவது கெமிக்கல், மெக்கானிக்கல், ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் போன்ற ட்ரேட் முடிச்சவங்களும் இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். வயது வரம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே தாராளமா கொடுத்திருக்காங்க. பொது பிரிவினருக்கே 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இது போக OBC பிரிவினருக்கு 3 வருஷமும், SC/ST பிரிவினருக்கு 5 வருஷமும் வயது தளர்வு இருக்கு. அதனால நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கிற 2 முக்கியமான கேள்விக்கு வருவோம். 1, சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? 2வது, எப்படி ஆள் எடுப்பாங்க? அதாவது தேர்வு முறை என்ன? வாங்க பார்க்கலாம். ஆரம்ப சம்பளமே மாசம் 19,900 ரூபாய் தராங்க. அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து அகவிலைப்படியான DAவும் உண்டு. சோ இது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையான வருமானத்தையும் கொடுக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்களுடைய ITI ட்ரேட் மதிப்பெண்கள் அடிப்படையில ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். சரி, இப்ப நாம இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? நல்லா கவனிங்க. விண்ணப்பம் முழுக்க முழுக்க ஆஃப்லைன் முறையில தான் பண்ணணும், ஆன்லைன்ல கிடையாது. அதோட செயல்முறை என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த 5 படிகளையும் ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுங்க. அப்புறம் அதை பிளாக் லெட்டர்ஸ், அதாவது பெரிய எழுத்துக்கள்ல மட்டும் ஃபில் பண்ணுங்க. தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் 2 போட்டோவையும் சேர்த்து வச்சு ஒரு கவருக்குள்ள போடுங்க. அந்த கவருக்கு மேல என்ன எழுதணுங்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா சரியான முகவரிக்கு தபால் மூலமா அனுப்பிடுங்க. இங்க பாருங்க, இந்த வரிய அப்படியே ஒரு வார்த்தை கூட மாறாம உங்களுடைய விண்ணப்ப கவருக்கு மேல தெளிவா எழுதணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டென்யூர் பேஸ்ட் DBW பர்சனல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ். இதுல எந்த தவறும் செஞ்சிடாதீங்க. இதுதான் நீங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி. தி சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி கமாரியா, டிஸ்ட்ரிக்ட் ஜபல்பூர், ஸ்டேட் மத்திய பிரதேஷ், பின் 482005. தேவைப்பட்டா இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த முகவரியை கவனமா எழுதி வச்சுக்கோங்க. நாம கிட்டத்தட்ட இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கடைசி தேதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட நீங்க இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு செக் பண்ண ஒரு சின்ன கேள்வியும் இருக்கு. இந்த கடைசி தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மே மாசம் 1ஆம் தேதி 2026க்குள்ள உங்க விண்ணப்பம் அவங்க கைக்கு கிடைச்சிடணும். இது நீங்க போஸ்ட் பண்ற கடைசி நாள் கிடையாது. உங்க விண்ணப்பம் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய கடைசி நாள். அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தபால்ல அனுப்பிடுங்க. கடைசியா ஒரு தடவை தெளிவா சொல்லிறேன். ஆஃப்லைன் விண்ணப்பம் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல எதுவுமே பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கையால நிரப்பி தபால் மூலமா மட்டும்தான் அனுப்பணும். இதுல எந்த குழப்பமும் வேண்டாம். சரி, இவ்வளவு நேரம் நாம பார்த்ததுல இருந்து உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆன்லைன், ஆஃப்லைன், மின்னஞ்சல் அல்லது நேரடி நேர்காணல். யோசிச்சு உங்க சரியான பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேள்விக்கு யார் சரியா பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். சிறந்த கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த முழு விளக்கத்தையும் பொறுமையா பார்த்த உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள்
9087788012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.